சுங்கான்கடை பொன்மலைக்கு தவக்கால திருப்பயணம். இயற்கை எழில் கொஞ்சும் குமரி மாவட்டத்தில் கல்வி நகரம் சுங்கான்கடையில் அமைந்திருப்பது பொன்மலை. இந்த பொன்மலையை நோக்கி ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தவக்காலத்தை முன்னிட்டு வட்டார அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் தவக்கால தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தவக்கால கருத்துரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு வகைகளில் பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களும் பங்கேற்கின்ற வண்ணம் அந்த தவக்கால நிகழ்வுகள், சிலுவைப்பாதை, தியான உரைகள், திருப்பலிகள் மற்றும் பல்வேறு தவக்கால நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை பொன்மலை அருட்பணியாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை ஒவ்வொரு வட்டாரங்களும் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, பொன்மலை தவக்கால நிகழ்வுகள் கீழ்காணும் அடிப்படையில் நடைபெற இருக்கின்றது. 7/3/2025 முதல் வாரம் முடகுமூடு வட்டாரத்தினர் ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றார்கள். இரண்டாவதாக 14/3/2025 இரண்டாவது வாரம் திருத்தபுர வட்டாரத்தினர் தீருவோர் பேறு பெற்றோர் என்ற தலைப்பிலே தியானிக்க இருக்கின்றார்கள். 21/3/2025 மூன்றாவது வாரம் காரங்காடு வட்டாரத்தினர் கன்னியுடையோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையிலே தியானிக்க இருக்கின்றார்கள். 28/3/2025 நான்காம் வாரம் மாத்தர்விளை வட்டாரத்தினர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றார்கள். 4/4/2025 ஐந்தாம் வாரம் வேங்கோடு வட்டாரத்தினர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றார்கள். 6வது வாரம் 14/4/2025 6ஆம் வாரம் புத்தன்கடை வட்டாரத்தினர் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தவக்கால வெள்ளிக்கிழமைகளில் பொன்மலையில் காலை 9 மணிக்கு திருச்சிலுவை பாதையும், 10:30 மணிக்கு தவக்கால தியான உரையும், 11:45 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து 12:30 மணிக்கு மதிய உணவும் வழங்கப்படுகிறது. இந்த தவக்கால திருச்சிலுவை பாதையில் அனைவரும் கலந்து கொள்வோம். அன்பு நிறைந்தவர்களே, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பொன்மலையின் அடிவாரத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை துவங்குகின்றோம். குருத்தோலை பவனியானது நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய திருச்சிலுவை பாடுகளை நாம் தியானித்து பொன்மலையினுடைய முகப்பிலே மாலை 4 மணிக்கு நம்முடைய குளித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுடைய தலைமையிலே கூட்டு திருப்பலியானது நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு பாடுபட்ட புனித வெள்ளி. இந்த நாளிலே தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகள் பொன்மலையிலே திருச்சிலுவை பாதை பக்தி முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த பொன்மலையின் முகப்பில் அமைந்திருக்கின்ற சிற்றாலயமானது அமைதியின் ஆலயமாக இருக்கிறது. அந்த இடத்தில் வந்து தனிமையான முறையிலே ஆண்டவருடைய பாடுகளையும் நம்முடைய வாழ்வையும் தியானிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. நீங்களும் இந்த புனித வெள்ளி அன்று அங்கு வந்து இந்த திருச்சிலுவை பாதை, அதுபோன்று இந்த அமைதியில்
இறைவனோடு பேசுகின்ற இந்த அனுபவத்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.